அனைவருக்கும் வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி செல்ஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து சக்தி குளோபலோடாக இருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. புனித நோன்பு பெருநாளை இன்றைய தினம் கொண்டாடும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. ஈத் முபாரக். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கோப் குழுவிலிருந்து ராஜினாமா. இது මේක තුලින් බලාපොරොත්තු වන්නේ මහින්දන් මහත්මයාට විරුද්ධ කෝප් වාර්තාව පරාජය කිරීමට කෝප් එක තුල நாட்டை நிலையற்றதாக மாற்றும் முயற்சி தொடர்பில் அமைச்சர் மங்கள சமரவீர தெளிவூட்டல். සිංහලන්තවාදීන් මේ පැත්තේ ඉන්නවා, දෙමළාන්තවාදීන් අර පැත්තේ ඉන්නවා. බලේ හිටපු හොල්මන් එක්ක එකතු වෙලා දැන් මේ රට අස්ථාවර කරන්න බොරු ප්‍රචාර ගෙනියනවා. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய 10 அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை. உலக வாழ் முஸ்லிம்கள் புனித நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். குசல் ஜனித்துக்கு நட்டு பெற்றுக் கொடுக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். புதிய அரசாங்கம் 4 கோபுரங்களின் ஊடாக நல்லிணக்க செயற்பாடுகளை கட்டியெழுப்பி வருவதாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவிக்கின்றார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் உரையாற்றிய பின்னர் மீண்டும் நாட்டிற்கு வருகை தந்த அமைச்சர் வெளிவிவகார அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். உண்மையை அறிவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துதல், நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான தேவை, இழப்பை ஈடு செய்தல் மற்றும் மீள ஏற்படாதிருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் ஆகிய 4 விடயங்களினூடாக நல்லிணக்க செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிடுகின்றார். அமைச்சரவையின் அனுமதியின் கீழ் SCRM என்ற குறியீட்டில் அழைக்கப்படும் நல்லிணக்க செயற்பாடுகளை தொடர்புபடுத்தும் செயலகம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்கள் தொடர்பில் ஆராயும் நிரந்தர அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என நான் எண்ணுகின்றேன். உண்மையை அறியும் ஆணைக்குழு ஒன்றை நாம் ஸ்தாபிப்போம். எனினும் மக்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரது கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினரிடமும் தமிழ் மக்களைப் போன்று ராணுவத்தினரிடமும் கருத்துக்கள் கேட்கப்படும். ராணுவத்தின் குடும்பத்தாரிடம் கருத்துக்கள் கேட்டறியப்படும். தெற்கில் உள்ள மக்களினது கருத்துக்களை கேட்டறியப்படும். அதன் பின்னர் உண்மையை ஆராயும் நிறுவனத்தை செப்டம்பர் மாதம் அளவில் நாம் ஸ்தாபிப்போம். ජනතාවගේ අදහස් දැනගෙන සියලු පාර්ශවයන්ගේ தண்டனை வழங்கும் நடைமுறை தொடர்பிலும் வெளிவிவகார அமைச்சர் இங்கு தெளிவூட்டினார். දැන් මේ සමහරු කියනවා මෙන්න මේ හමුදාව ராணுவத்தினருக்கு தண்டனை வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக சிலர் கூறுகின்றனர். நாம் எவருக்கும் எந்தவித வாக்குறுதிகளையும் வழங்கவில்லை. எவரேனும் ஒருவர் நாட்டின் கீர்த்திக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அனைவரினதும் கீர்த்தி நாமத்தை பாதுகாக்கும் பொருட்டு தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது இலங்கைக்கு புதியதொரு விடயமல்ல. இந்த நாட்டில் உள்ள அப்பாவி மக்களை கொலை செய்யும் அளவிற்கு மாறுபட்ட இதயத்தை ராணுவத்தினர் கொண்டிருக்கவில்லை. அவ்வாறு ஏதேனும் இடம்பெற்றிருந்தால் அவர்களின் தேவைக்காகவே இடம்பெற்றிருக்குமே தவிர உயர்மட்ட உத்தரவு ஒன்று அல்ல. இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டவர்களை விட கட்டளையை வழங்கியவர்களே முக்கியமானவர்கள். அவர்கள் யார் என ஆராய வேண்டும். කරපු අයට වඩා වැදගත් වෙන්නේ අනදීපු අය. ඒ කවුද කියන්නේ? விசாரணைகளின் போது சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இங்கு கேள்வி எழுப்பினார்கள். ආත්‍යන්තර සහභාගීත්වයක් අපිට சர்வதேசத்தின் ஒத்துழைப்பிற்கான விஷய தேவை ஒன்று இல்லை. சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெறுவதில் தவறேதும் இல்லை. අවශ්‍යතාවය නැත්නම් ජාත්‍යන්තර සහභාගීත්වයක් ගැනීම වරදක් නෙමෙයි. மேக்ஸ்வெல் பரணகம அறிக்கை தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. மேக்ஸ்வெல் பரணகம மகாத்மா கியூவே சர்வதேச ரீதியில் அந்த சட்டம் 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொண்டுவரப்பட்டதாக மேக்ஸ்வெல் பரணகம கூறினார். திடீரென 2010 ஆண்டு சர்வதேச சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமையினால் இராணுவத்தினர் திடீரென அதனை பயன்படுத்தியிருந்தால் அந்த சட்டம் எமக்கு பொருந்தாது என அவர் கூறியிருந்தார். நீங்கள் அது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள்? ජාත්‍යන්තර නීතිය ක්‍රියාත්මක වුණේ 2010 හින්දා ඒක අපිට අදාළ වෙන්නේ නැහැ කියලා. ඔබතුමා ඒක මොකද හිතන්නේ? ඒකත් මන්නම් කියන්නේ තරහ වෙන්න එපා කිව්වට අනවශ්‍ය පඬිත කතාවක්. அது தேவையற்ற கருத்தொன்றாகும். இதனை பயன்படுத்தினார்களா என்று அங்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்தார். මේ රටේ අන්තවාදීන් සිංහල අන්තවාදීන් මේ පැත්තේ ඉන්නවා, දෙමළ අන්තවාදීන් අර පැත්තේ ඉන්නවා.
தற்போது இந்த நாட்டிற்குள் பிரிவினைவாதிகள் காணப்படுகின்றமே நாம் அறிவோம். சிங்கள பிரிவினைவாதிகள் ஒரு பக்கம், தமிழ் பிரிவினைவாதிகள் மறுபக்கம். அவர்கள் கடந்த காலம் ஆட்சியில் இருந்தவர்களுடன் இணைந்து பொய்யான பிரசாரங்களை முன்னெடுத்து செல்கின்றனர். சில பத்திரிகைகள் அவற்றிற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன. எனினும் அவற்றை எதிர்நோக்க நாம் தயாராக உள்ளோம். ஏனெனில் நாம் முன்னெடுக்கும் செயற்பாடுகள் சரியானவை. முறையான பயணம் ஒன்றை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த பயணத்தை தவிர வேறு எந்த ஒரு பயணமும் இந்த நாட்டிற்கு எஞ்சியில்லை என்பதை நாம் கூறிக்கொள்கின்றோம். எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு தொடர்பில் அமைச்சர் சஜித் பிரேமதாச இன்று கருத்து தெரிவித்தார். கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மின்சார கதிரை எனும் பிரமையை தோற்றுவித்து தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்தனர். நாட்டு பற்றாளர்கள் என தம்மை காட்டிக்கொண்டு ஒன்றிணைந்த எமது அரசாங்கம் நாட்டை காட்டிக் கொடுப்பதாகவும் இராணுவ வீரர்களை காட்டிக் கொடுப்பதாகவும் யுத்த போராட்டத்தை காட்டிக் கொடுப்பதாகவும் தோல்வியடைந்த எதிர்க்கட்சியினர் எம் மீது தொன்கணக்கில் பொய்யுரைத்தனர். எமது நாட்டின் மீது சர்வதேச குற்றச்சாட்டு உள்ளது. எமது நல்லாட்சி அரசாங்கம் சகல குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்து எமது இராணுவ வீரர்களை பாதுகாக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் சர்வதேச ரீதியில் நாம் அவரை காப்பாற்றுவோம். அன்று ஆட்சி பீடத்திலிருந்து கொள்ளையடித்தவர்கள் இன்று பொய்யான பிரசாரங்களை செய்து அரசியல் ரீதியாக பிரபல்யமடைவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஹம்மனடே ஹொடவில் பொக்குன பிரதேசத்தில் 31வது மாதிரி கிராமத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. சத்யா என இந்த கிராமம் பெயரிடப்பட்டுள்ளது. 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை இன்னும் ஓரிரு நாட்களில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். வரி திருத்தங்களுக்கு உட்படாத அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கூட அண்மை காலத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு அமைச்சரவை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக பிரதமரும் உள்ளடங்கும் ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். குழுவின் முதற் கூட்டம் நேற்று மாலை பிரதமரின் தலைமையில் கூடியது. இங்கு விசேட தீர்மானங்கள் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் அந்த தீர்மானங்களை எதிர்வரும் 4 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான 10 பொருட்களை அடையாளப்படுத்தி அதற்கு அரசினால் நிவாரணங்களை வழங்குவதற்கும் நிவாரணங்களூடாக விலையை கட்டுப்படுத்துவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. மக்களின் அத்தியாவசிய 10 பொருட்களை அடையாளப்படுத்தி எதிர்வரும் சில தினங்களுக்குள் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதற்கு விசேட குழுவில் நேற்று தீர்மானிக்கப்பட்டது. உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமிய சமூகத்தினர் பேராசைகளை தள்ளி வைத்து பரஸ்பரம் மரியாதை, சமாதானம், நல்லிணக்கம், தாராளத்தன்மை மற்றும் ஏழைகளுக்கு உதவுதல் என்பவற்றினூடாக மனித குலத்தின் மீதான அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். ஒரு உன்னதமான சமய கோட்பாட்டை பின்பற்றும் இஸ்லாமியர்களினால் மனித குலத்திற்கு கிடைத்துள்ள சிறந்த வாழ்க்கை பெருமானங்கள் குறித்த ஆழ்ந்த புரிதலுடன் ரமலான் நோன்பை நிறைவு செய்து ஈகை திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது சமத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஒரு சர்வதேச பிரகடனமாகும் எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈத் உல் ஃபித்ர் பெருநாளானது சமத்துவத்தினை மிக சிறந்த செய்தியை உலகுக்கு வழங்கும் மிக முக்கியமான சமய நிகழ்வாகும் என பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பு காலம் மற்றும் பெருநாள் நிகழ்வு என்பன பெருமதிமிக்க சமய, ஆன்மீக, சமூக ரீதியான பல பெருமானங்களை உள்ளடக்கியுள்ளதாக பிரதமரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் இந்த அர்ப்பணிப்பு ஆன்மீக கடப்பாடு என்பவற்றை போன்றே சமத்துவத்திற்கு வழிகாட்டும் அவர்களது தாராளத்தன்மை தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் மிக சிறந்த முன்மாதிரியாகும் எனவும் பிரதமரின் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தமது சமூகத்தின் நலனுக்காக மாத்திரமின்றி நாட்டின் அனைத்து மக்களினதும் நலனுக்காக அர்ப்பணித்து செயலாற்றுதல் என்பதே நோன்பு பெருநாளின் அடிப்படை செய்தி என எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இந்த தினத்தின் முக்கியத்துவமானது முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமின்றி அனைத்து மக்களையும் ஒன்று சேர்ப்பதை நினைவில் நிறுத்தி சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் ஈத் உல் ஃபித்ர் புனித நோன்பு பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுப்பதாகவும் சம்பந்தன் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் மிக முக்கியமான காலகட்டத்தில் அனைவரும் பயணிப்பதால் இந்த வழிகாட்டலின் பிரகாரம் செயற்படுவதற்கு திட சங்கல்பம் போடுமாறு அனைத்து சமூகத்தினரிடமும் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 4வது கடமையான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள்
இன்று ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். இஸ்லாத்தின் 50 கடமைகளில் நோன்பும் ஒன்றாகும். விழித்திருந்து, பசித்திருந்து, தனித்திருந்து 1 மாத காலம் நோன்பு நோற்று வந்த இஸ்லாமியர்கள் ஈத் உல் ஃபித்ர் எனப்படும் புனித நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். புனித ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை தென்பட்டதற்கான ஆதாரங்கள் நேற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று காலை விசேட பெருநாள் தொழுகைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்ற தொழுகையில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்புக்குரிய முஸ்லிம் சகோதர பெருமக்களே, நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈகை திருநாளின் இனிய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பெருநாளை நாம் அர்த்தமுள்ளதாக இறைவனுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் கூட அடையக்கூடிய வகையிலே கழிப்போமாக. இல்லாமல் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக். காலிமுகத்திடலில் இன்று காலை நடைபெற்ற விசேட தொழுகையில் பெருந்திரளான முஸ்லிம்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு தெவட்டகாஹா பள்ளிவாசலிலும் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டின் வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விசேட பெருநாள் தொழுகைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கூடிய 2 பெருநாட்கள் வாகனங்களை அருகிலுள்ள அல்லாஹு அக்பர் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களும் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு விசேட தொழுகை மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நாட்டில் மீண்டும் தலை தூக்கி வரும் இனவாதிகளின் அடாவடித்தனங்களை அடக்க உதவி புரியுமாறு அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான அசாத் சாலி விடுத்துள்ள நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதம் பல மகத்துவங்கள் பொருந்திய மாதம் என்பதாலும் பொறுமையை கடைபிடிக்க பயிற்சி அளிக்கப்படும் மாதம் என்பதாலும் ரமலானில் நோன்பு நோற்று நிலையில் யாரேனும் சண்டை சச்சரவுகளுக்கு வந்தால் நான் நோன்பாளி என கூறி ஒதுங்குமாறு நபிகள் நாயகம் கூறியுள்ளதாக அசாத் சாலி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையம் அமைய வேண்டிய இடம் தொடர்பில் தொடர்ந்தும் சர்ச்சை நிலவுகின்றது. ஏப்ரல் 23 வவுனியாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் பாவண்ணா சத்தியலிங்கம் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். என்னுடைய திட்ட முன்மொழிவிலே நான் கூறிய இடம் ஓமந்தை அல்லது புளியங்குளம் வடக்குமான விவசாயிகளுக்கு பொருத்தமான இடமாக இருக்கும். ஆனால் துப்பாக்கியமாக இந்த வெவ்வேறு காரணங்களுக்காக மத்திய அரசாங்கம் இதை வவுனியா நகரத்திலே இருந்து 2 கிலோமீட்டருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை என்னுடைய கோரிக்கை இல்லை. இந்த தாண்டிக்குளம் காணித்துண்டில் அமைந்தால் கூட
அது நன்றாக இருக்கும். இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இது தாண்டிக்குளம் பகுதிக்கு வந்தாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வவுனியாவில் அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பாக விவசாயிகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வடமாகாண சுகாதார அமைச்சர் பாவண்ண சத்தியலிங்கம் நேற்று இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஓமந்தையில் அமைப்பதற்கு நாங்கள் பூரண சம்மதம் தெரிவிக்கின்றோம். ஆனால் நிதி வழங்கும் நிறுவனம் தன்னுடைய இந்த நிதியை பிரயோசனமான முறையிலே பயன்படுத்துவதற்கு என்று அவர்கள் என்னென்ன அடிப்படையிலே செய்ய வேண்டும். ஆனால் இந்த பணம் அவர்களுடைய அந்த கிரைட்டீரியாவின் பிரகாரம் ஓமந்தை பகுதியிலே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது இந்த 2000 மில்லியன் ரூபாவும் எங்களுடைய மாவட்டத்தை விட்டு வெளியே செல்லாமல் தாண்டிக்குளத்திலே இந்த விவசாய பண்ணைக்குரிய காணியில் அமைப்பதற்கு நாங்கள் மாகாண சபையிலே 26 அங்கத்தவர்களை கொண்ட அன்றைய தினத்திலே நாங்கள் ஏகமானதாக தீர்மானத்தை எடுத்தோம். கடந்த ஜூன் மாதம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழ் மக்கள் பேரவையின் செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. பொருளாதார வலயத்தை மாகாண சபை அதற்கு தேவையான நிலத்தை ஓமந்தையில் தருவதாக குறிப்பிட்டிருந்தது. அதற்கு மத்திய அரசு அதுக்கு சம்மதிக்கவில்லை. தாண்டிக்குளத்தில் இதை அமைப்பது என்பது பொருத்தமற்றது. இதேவேளை ஜூன் 16ஆம் தேதி நடைபெற்ற வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் காரசாரமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் கொண்டு போறதுக்கு எங்களுக்கு தெரியப்பட்டால் மன்னார் மாவட்டத்தில் நான் நினைக்கிறேன் அமைச்சர் டெனிஸ்வரன் நாங்கள் சேர்த்து ஒரு காரியம் கொடுப்போம். ஆசையா இருக்கும். ஆனால் நாங்கள் பறிக்க விட மாட்டோம். நாங்கள் முதலமைச்சர் மூலமாக வடமாகாண சபை உறுப்பினர்களிடமும் வடமாநிலத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களிடமும் அவர்களுடைய கருத்தை கேட்டு எடுத்து மூலமாக ஒரு வாரத்துக்குள் அந்த கருத்தின் பெரும்பான்மையின் அடிப்படையில் இது சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்கப்படும். ஓமந்தையில் இருக்கிற காணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நடைமுறை சிக்கல் இருக்கலாம். ஏனெனில் அது என்னுடைய பெயரில் இருக்கின்றது. அதை அரசாங்கம் சுவீகரிப்பதானால் கூட அதற்குரிய கால நேரங்கள் தேவைப்படுகின்றது. இந்த அடிப்படையில் என்னுடைய முடிவு தாண்டிக்குளத்தில், அதாவது உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். அதுவும் பொருளாதார மையம் எங்களுடைய விவசாயிகளுக்கு அதனால் பெரிய பலன் இருக்கின்றது. எனவே இதில் நாங்கள் காலம் கடத்தினால் எங்களுக்கு வர வேண்டியது இல்லாமல் வேறு மாவட்டத்துக்கு போய்விடும். வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையம் பெரும்பாலான விவசாயிகளின் கோரிக்கைக்கு அமைய ஓமந்தையில் அமைவது சால சிறந்தது என புத்திஜீவிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான மக்கள், குறிப்பாக விவசாயிகளுடைய நிலைப்பாடு தொடர்பில் பார்க்கும் பொழுது அவர்கள் பொருளாதார மத்திய நிலையமானது ஓமந்தையில் அமைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதார மத்திய நிலையமானது ஒரு அரசியல் பிரச்சனையாக அல்லாமல் மக்களுடைய ஒரு பொருளாதார சமூக பிரச்சனையாக நோக்கப்பட்டு அதற்கான உடனடி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் தேவையாக உள்ளது. உத்தேச பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையிலேயே அமைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்தார். அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, அதாவது 2010 இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைமை தாங்கிய அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், ஆளுநர் சந்திரசிறி இவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக ஓமந்தையில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறுகின்ற வகையிலே அண்மை காலமாக இது மதவாட்சிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அல்லது அனுராதபுரம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற பல கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவானது அங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அது ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்மானங்களாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே இந்த அபிவிருத்தி மையமானது மாங்குளத்தில் அமைவது பொருத்தமானது ஒன்றாக அமையும். ஏனென்றால் இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட பகுதி வெண்ணி பகுதி. இன்று வவுனியா அபிவிருத்தி அடைந்தது அந்த வெண்ணி யுத்தத்தால் தான். ஆகவே இன்று அந்த காடாக மாங்குளம் இருக்கின்றது என்பதற்காக அங்கு அபிவிருத்திகளை நோக்கி நகர்த்தாமல் இருந்தால் தொடர்ந்து அது காடாகவே இருக்கும். எனவே இந்த மையத்தை மாங்குளத்தில் அமைக்கின்ற நடவடிக்கை எடுக்கப்படுமானால் அதை நான் மிகவும் வரவேற்பேன்.
2010 ஆண்டு வவுனியா மாவட்ட அரசு அதிபராக கடமையாற்றிய PSM சார்ல்ஸினால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட பரிந்துரைக்கு அமைவாக ஓமந்தையில் பொருளாதார மத்திய நிலையத்தினை அமைக்க மத்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விவசாய வடக்கு வாழ் விவசாய மக்களினுடைய விவசாய பொருட்களை அவர்களுக்கு சரியான விலையில் அவற்றை விற்பதை நோக்கமாக கொண்டு பொருளாதார மையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான திட்டமிடல் ஒன்று அன்றைய மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே அனைத்து அமைச்சர்கள், அரசியல் பாராளுமன்ற பிரதிநிதிகள், ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அன்றைய வடமாகாண ஆளுநர் ஆகியோருடைய தலைமையிலே அந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. அது ஓமந்தை பகுதியிலே அதற்கான காணி அடையாளம் காணப்பட்டு அதற்குரிய வரைபடமும் தயாரிக்கப்பட்டு அதற்கான மதிப்பீடுகளும் தயாரிக்கப்பட்டு உரிய அமைச்சுக்கு அந்த நேரத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்குரிய இடம் தற்போதும் அரசாணையாக இருப்பதாகத்தான் எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. யுத்தம் இடம்பெற்ற போது கொத்தணி குண்டுகள் வீசப்பட்டமை தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொத்தணி குண்டுகள் வீசப்பட்டதற்கான ஆதாரபூர்வமான சான்றுகள் எதுவும் இல்லை. மக்கள் முறைப்பாடுகள் மட்டும்தான் தெரிவித்திருக்கிறார்கள் என்று ஜனாதிபதியினுடைய காணாமற் போன ஆணைக்குழுவினுடைய தலைவர் பரணகமா அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த கொத்து குண்டுகள் வீசப்பட்டாலும் கூட அது சர்வதேச சட்டத்துக்கு முரணானது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இவருடைய கூற்றில் இருந்து இந்த கொத்து குண்டுகள் வீசப்பட்டதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது என்பதை தெரிய வருகிறது. ஐநா மனித உரிமை ஆணையகம் இந்த விடயம் தொடர்பாக பக்கசார்பற்ற சர்வதேச தரம் வாய்ந்த விசாரணையை கோரியிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உண்மையிலேயே நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் விருப்பம் இருக்குமானால் இது குறித்து பக்கசார்பற்ற விசாரணையை நடாத்தி நாட்டிலே சகல மக்களுக்கும் உண்மையை தெரியப்படுத்த வேண்டும். இந்த ரகசிய முகாம்கள் கூட ஆரம்பத்திலே திருவோணமலையிலே கொழும்பிலே இந்த ரகசிய முகாம்கள் அதாவது கோத்தா முகாம் இருப்பதாக கூட நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். ஆனால் அது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஐநாவினுடைய அதிகாரிகளினால் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கையெழுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். கோப் எனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் 26 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். குழுவின் தற்போதைய தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துன்னேத்தி செயல்படுகிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் 11 உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 7 உறுப்பினர்களும் மக்கள் விடுதலை முன்னணியின் 4 உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 4 உறுப்பினர்களும் கோப் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்போர் மற்றும் பொது எதிர்க்கட்சிக்கு ஆதரவு அளிப்போர் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மத்தியில் 2 பிரிவுகளும் காணப்படுகின்றன. இதேவேளை சில தெரிவுக்குழுக்களில் தாம் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் இந்த குழுவிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்ததாக வேலுக்குமார் குறிப்பிட்டார். எனது மாவட்ட மக்களினது செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாலும் சமூக தொடர்பான என்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாலும் வேலை பளுவின் காரணமாக நேர ஒதுக்கீட்டில் காணப்படுகின்ற சிக்கல் காரணமாக நான் கோப் குழுவிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்தேன். கோப் குழுவிற்கு தாம் தேவைப்படுவதாக தலைமைத்துவம் அறிவித்ததாக ராஜாங்க அமைச்சர் சுஜித் சேனசிங்க தெரிவித்தார். பொது கணக்காய்வு குழு மற்றும் கோப் குழு ஆகிய இரண்டினதும் உறுப்பினர்களுக்கு வழமையாக வழங்கப்படுவதில்லை. முதல் தடவையாக எனக்கு வழங்கப்பட உள்ளதாக தலைவர் கூறினார். நான் கோப் குழுவுக்கு தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். அந்த பதவி கிடைத்தால் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன். முறையீடுகள் செயற்குழுவிலும் நான் தலைவர் பதவி வகிக்கிறேன். கோப் குழு அதேபோன்று பொது கணக்காய்வு ஆகியவற்றின் உறுப்பினர் பதவியை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன். கோப் குழுவின் கொள்கையாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சம அளவில் நியமிக்கப்பட்டு வந்தனர். எதிர்க்கட்சியிலும் அதிகமானவர்களை இணைத்துக் கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட்டார். தற்போது அந்த அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அப்படியாயின் அந்த நிறுவனம் பக்கசார்பற்றதாக அமையுமா? அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிரான கோப் அறிக்கையை தோற்கடிக்கும் வகையிலேயே இவர்களின் செயற்பாடு அமைந்துள்ளது. கோப் குழுவின் உறுப்பினராக இருந்த கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு சுஜித் சேனசிங்கவை நியமிக்க தயாராகி வருகின்றனர். கோப் குழுவை சிக்கலுக்குள்ளாக்கும் வகையில் அர்ஜுன் மகேந்திரனை பாதுகாக்கும் படையணியை சேர்ந்தவர்களை மிகவும் வெட்கக்கேடான முறையில் ஐக்கிய தேசிய கட்சி சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என நாங்கள் கேட்கிறோம். மஹிந்த ராஜபக்ஷ மஹத்தே අතර තියෙන වෙනස මොකක්ද? எழுந்திருப்பது 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் தொடர்வது விளையாட்டுச் செய்திகள்.
இலங்கைக்கு எதிராக இந்த முறை நடைபெற்ற மூவகை கிரிக்கெட் தொடர்களையும் கைப்பற்றிய பெருமை இங்கிலாந்து பெற்றது. ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் சர்வதேச ஒருநாள் தொடர்களில் தோல்வியடைந்த இலங்கை அணியால் சர்வதேச 20-20 போட்டியிலும் வெற்றி பெற முடியவில்லை. පන්දුවට පහරදීම පිළිබඳව ප්‍රවර්ධනයක් තියෙන බව පැහැදිලි. துடுப்பாட்டத்தில் வளர்ச்சி உள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது. எனினும் பந்துவீச்சு, களத்தடுப்பு ஆகியன தொடர்பாக திருப்தி அடைய முடியாது. இந்த தொடரில் இதனைவிட சிறப்பான ஆற்றலை எமது வீரர்கள் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். இதுபோன்ற தொடர்களை எதிர்கொள்ள தொழில்சார் ரீதியாக எம்மிடமுள்ள வீரர்களின் ஆற்றல்கள் போதாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2ஆம், 3ஆம் தர வீரர்களின் ஆற்றல்கள் தொடர்பிலும் திருப்தி அடைய முடியாது. என்றாலும் அவர்களின் திறமை மற்றும் அவர்களிடமிருக்கும் இயலுமை குறித்து எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. නමුත් එයාගේ දක්ෂතාවය එහෙම නැත්නම් එයාගේ තියෙන සහජ හැකියාව පිළිබඳව අපිට ප්‍රශ්නයක් නැහැ. தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட இலங்கை கிரிக்கெட் வீரரான குசல்ஜனித் பெரேராவிற்கு நட்ட ஈடு பெற்றுக் கொடுக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. ஸ்காட்லாந்தின் எடின்பரோவில் நடைபெற்ற வருடாந்த கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பணிப்பாளர் சபை கூட்டத்தின் போது அவருக்கு நட்டஈடு வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி கோரினோம். எமது கோரிக்கையை ICC ஏற்றுக்கொண்டது. அவருக்காக செலவிடப்பட்ட முழு நிதியை வழங்கவும், அதனை தவிர குசலுக்கு ஒரு தொகை நிதியை கொடுக்கவும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சகல அங்கத்தவர்களும் ஒரு மனதாக தீர்மானித்தனர். இந்த விடயத்தில் அடிப்படை தவறு கட்டாரில் இருக்கும் ஆய்வுக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த ஆய்வுக்கூடம் சர்வதேசத்தால் கருத்து பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த ஆய்வுக்கூடத்தை ஏற்பதில்லை எனும் தீர்மானத்தை வாடா நிறுவனம் எடுத்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் மகோற்சவத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். இந்த முறை கதிர்காம ஆடிவேல் மகோற்சவத்திற்கான ஊடக அனுசரணையை நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து சிரச வழங்குகின்றது. இது தொடர்பான நேரடி காட்சிகளுடன் தற்போது இணைந்து கொண்டுள்ளோம். அந்த நேரடி காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 பாருங்கள். வணக்கம்.